This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding, and more, etc. Learn at your own pace of joint live classes with expert mentors. Their gamified learning method lets you practice with real-world projects. Available in both Tamil and English, perfect for every learner. Level up your skills today with EduQuest. Below link on this video description. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ டு ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அதாவது நம்ம போன வீடியோஸில் வந்து நம்ம அந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை வந்து நம்ம எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்றத ஒரு ஈஸியான முறையில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் வந்துட்டு யூ கேன் செக் இஃப் யுவர் நேம் இஸ் ஆன் தி சிஎம் இன்சூரன்ஸ் கார்டு. அதாவது நம்மளுடைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த கார்டில் வந்து இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. இதில் வந்து ஆக்சுவலாக 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா யூஆர்என் அப்படின்ற ஒரு நம்பர், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 20 to 20 அபோவ் டிஜிட்டில் இருக்கிற நம்பரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பரு, இல்லை நம்ம ரேஷன் அந்த அட்டையோட நம்பரு, அதாவது தான் நம்ம அந்த 2 இது மூலமாக வந்துட்டு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஆக்சுவலாக வந்துட்டு எங்களோட கார்டு வந்து நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வரல. ஸோ நம்பர் வந்து இருக்குது, நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு, ரேஷன் கார்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும், நம்ம அதை வந்து ஈஸியாக வந்து இந்த போர்ட்டல் மூலமாக நான் வந்து அதில் வந்து செக் பண்ணிக்க முடியும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத. இதை ரெனிவல் பண்ணோமா அப்படின்னு கேட்குறீங்க. ரெனிவல் பண்ணுறது வந்து எதுவும் அப்டேஷன்லாம் கொடுக்கல. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட வந்து இதில் வந்து லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இது அப்டேட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரெனுவல் இந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இதில் இல்லை. நம்ம ஸ்மார்ட் கார்டில் நம்மளோட நேம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து நம்மளோட நேமும் வந்து எலிஜிபிள். ஸ்மார்ட் கார்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதை வந்து எதுவும் டவுட் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க, என்னோடய டீட்டெயில்ஸில் வந்து என்னோடய பேர் இல்லை, டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் எதுவுமே வந்து நம்மளுக்கு வராது. ஆக்சுவலாக இந்த சைட் இஷ்யூவாக இல்லை ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அப்படி பண்ணியிருக்காங்களான்றது எனக்கும் சரியாக தெரில. ஸோ யாராவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இதில் வந்து நம்ம எப்படி வந்து போகிறோம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மொபைலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூகுள் குரோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள், சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னே அடிங்க. நான் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கனால எனக்கு மேலேயே இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து இப்படி தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மேலே 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மெனு, என்ரோல்மெண்ட், இது இருக்கு இல்லையா, அந்த என்ரோல்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்ரோல்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 5th ஸ்டாராக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மெம்பர் ஐடி இருக்கு இல்லையா, மெம்பர் ஐடி வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெம்பர் ஐடி வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூஆர்என் அந்த நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது நான் 20 அபோவ் நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த நம்பர். அப்புறம் வந்து பார்த்தோம்னா அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டு நம்பர், இந்த 2ல் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து யூஆர்என் நம்பர் என் கையில் இருக்கிறனால வந்து நான் அந்த யூஆர்என் நம்பரை வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கேப்சா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேப்சா வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் வந்து அந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேம் வந்து யார் நேம் வந்து நம்ம போட்டு அதில் அப்ளிகேட் பண்ணி கொடுத்துருந்தோமோ அந்த நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும்.
அவங்களோட டீட்டெயில்ஸு எல்லாமே அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே வரும். நம்மளுக்கு என்னைக்கு டேட்டில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது நம்மளோட ரேஷன் கார்டு நம்பரு, ஸோ நம்மளோட அந்த வருமான டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு நம்மளோட நேம் டீட்டெயில் மெம்பர் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேம் வந்து நம்ம எப்படி அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ஷோ ஆகும். ஸோ இதிலேயே வந்து நம்ம எல்லாத்தோட நேம் ஆட் ஆகிடுச்சான்றதை நம்ம இது ஒரு ஸ்டெப்பில் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். அடுத்த ரேஷன் கார்ட்லேயும் நம்ம வந்து இது ஈஸியாக வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ ரேஷன் கார்டில் வந்து பாருங்கள். இப்போ ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரேஷன் கார்டு நம்பர் வந்தாலும் அதில் போட்டு என்ட்ரி பண்ணி பண்ணாலும் நம்மளுக்கு இதில் வந்துட்டு நம்மளோட நேம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்படியும் நம்ம வந்து நம்மளோட நேம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்றது இதில் வந்து ஆட் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிக்க முடியும். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதோட லிங்க் வந்து ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் பண்ணி நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஆர்என் அப்படின்ற நம்பர் இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய யூஆர்என் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து எவ்வளோ இதாகிருக்கு பாலிசி அமௌண்ட்டு இருக்குது. நம்ம அதில் வந்து இது வரைக்கும் எவ்வளோ கிளைம் பண்ணி எடுத்துருக்கோன்னா அந்த கிளைம் பண்ண அமௌண்ட்டு காமிக்கும். அது போக மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதையும் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுலெல்லாம் வந்து நம்ம வந்து கிளைம் எடுத்திருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்மளுக்கு இதில் வந்து ஷோ ஆகும். இதில் பாருங்கள் எல்லாமே கிளியராக ஷோ ஆகுது. ரெஃபரன்ஸ் ஐடியோடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நேமு, ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறோம் அப்படின்றதும் ஹாஸ்பிட்டல் நேம் காமிக்கும். ஸோ அமௌண்ட் வந்து காமிக்கும், அதாவது அந்த அமௌண்ட் என்ன அப்படின்றத காமிக்கும். அதுக்கப்புறம் அப்ரூவ் ஸ்டேட்டஸில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளைமில் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேமு, அந்த ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ், ஊர், அந்த ஏரியா எல்லாமே ஃபுல்லாக வரும். இதில் வந்து பில் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு, அதாவது அப்ரூவலான அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்சுவலாக வந்துட்டு டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா 2014 ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1,29,888 ரூபா வந்துச்சு பில் அமௌண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 90,000 வந்து இதில் வந்து எடுத்திருக்காங்க, அப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த காப்பீடுன்றது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து எல்லா பக்கமே வந்து கேம்ப் போட்டுட்ருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எடுக்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கீம்லேயுமே இதை பற்றி தனி ஒரு செக்ஷனாக வந்து காப்பீடுக்குன்னு வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக கிடச்சிரும் கார்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி சமயத்தில் நம்ம தேடுறதை விட இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னைக்கு வந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. பை பாய்.